வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். சிஜிஎல் 2025க்காக ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். பயாலஜியில் அடுத்த டாபிக் நியூட்ரிஷன் இன் அனிமல், அதோட சேர்த்து நியூட்ரிஷன் இன் பிளான்ட் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து பார்த்துறோம். சரி, நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பிசிக்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் நான் வந்து பிளேலிஸ்டா போட்டிருக்கேன். இதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது அப்படியே உங்களோட ஃபண்டமெண்டலை நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இதுல சிஜில கேட்ட கொஸ்டின் மட்டும்தான் அட்டாச் பண்ணிருப்பேன். அதனால எந்த எக்ஸாம் நீங்க எழுதுறீங்களோ அந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். தேவையில்லாத கொஸ்டின்ஸ்லாம் இருக்காது. சரி, இப்ப இந்த டாபிக்கோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அனதர் நேம் ஃபார் விட்டமின் சி. எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் ஆல்சோ இந்த கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல பணி வாய்ப்பு அப்லோட் பண்றேன். நீங்க ரிவிஷன் சீரிஸா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப கேள்வி விட்டமின் சியோட இன்னொரு நேம் கேட்கறாங்களா? நம்ம நியூட்ரிஷன் பார்த்துட்டு இருக்கோம், அதனால விட்டமின்ஸ் வருது. நியூட்ரிஷன் பொறுத்தளவுக்கு ஸோ நியூட்ரிஷன்ல நம்ம என்ன பார்ட்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன் அப்படின்னாவே என்ன? கார்போஹைட்ரேட்ஸ் வரும், ரைட்டா? அப்புறம் என்ன வரும்? புரோட்டீன்ஸ் வரும். அப்புறம் என்ன வரும்? ஃபேட்ஸ் வரும். ஸோ இது எல்லாமே நியூட்ரிஷன் பார்ட்டு. கார்போஹைட்ரேட்னா என்ன? புரோட்டீனா என்ன? ஃபேட்ல என்னெல்லாம் பகுதி வரும்? என்னென்னலாம் வந்து இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸ் வரும்? இதோடு சேர்த்து நம்ம என்ன லேர்ன் பண்ணுவோம்னா, மினரல் வந்து லேர்ன் பண்ணுவோம். ஸோ என்னெல்லாம் மினரல்? அயனோட இம்பார்ட்டன் என்ன? கால்சியத்தோட இம்பார்ட்டன் என்ன? அடுத்து விட்டமின்ஸோட இம்பார்ட்டன்ஸ். விட்டமின் வந்து ஏல இருந்து வந்து கே வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு விட்டமின் என்ன, விட்டமினுக்கான யூஸ் என்ன, விட்டமின் எதுல இருந்து வந்து பெறப்படுது, இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் நியூட்ரிஷன்ஸ் வந்து லேர்ன் பண்ணுவோம். அதுல விட்டமின் சியோட நேம் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணதான், நல்லா கவனிக்கிறேன். விட்டமின் சியோட இன்னொரு பேர் வந்து அஸ்கோர்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான சோர்ஸ் வந்து பார்த்தா கூஸ்பெரி, லெமன்ஸ், பைனாப்பிள், மோஸ்ட்லி வந்து இந்த லெமன்ல தான் வந்து விட்டமின் சி இருக்கும். இப்ப டிஃபிஷியன்சி, அதாவது நம்ம விட்டமின் சி வந்து கம்மியா வந்து எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலாம், நம்ம உடம்புல என்ன நோய் வரும்னா ஸ்கர்வியான நோய் வரும். அது வேற ஸ்வெல்லிங் ஆஃப் வந்து கம், அதாவது ஈறுகள்ல வீக்க வருது பாத்தீங்களா, அதான் ஸ்வெல்லிங் ஆஃப் கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதை வச்சு சொல்லும் போது என்ன, இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும். இதோட அட்டாச்சா இருக்க அதர் விட்டமின்ஸோட இம்பார்ட்டன் நான் கொடுத்துருக்கேன். விட்டமின் ஏக்கான இன்னொரு பேர் வந்து ரெட்டினால், அதாவது கண்ணு ரிலேட்டட் ஆனதுனால ரெட்டினால் வரும். பி1 தயமின், பி6 வந்து பைரிடாக்சின், இ ஃபார் வந்து டோகோபெரல், விட்டமின் கே ஃபார் பைட்டோஅடைன். எல்லாமே இம்பார்ட்டன்ட், நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். சரி, செகண்ட் கொஸ்டின் பாருங்களேன். விச் எசென்ஷியல் அமினோ ஆசிட் enhances calcium absorptions and also play an important role in the formation of collagens. collagen ஒண்ணு கிடையாது, இட்ஸ் பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை பில்டிங் பிளாக்? நம்மளோட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட செல் இருக்கு, இல்ல ஒரு தசை பகுதி இருக்கு, இல்ல நம்ம தோல் இருக்கு, எல்லாத்துக்குமே நியூட்ரிஷன் பார்ட் என்ன, கொலோஜன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நமக்கு கேட்கிற கேள்வி வந்து எசென்ஷியலான அமினோ ஆசிட் அப்படின்னு இருக்கும். அந்த ஆசிட்ல ஒரு பங்கு என்ன பண்ணும், கால்சியம் அப்சர்ப்ஷனை என்ஹான்ஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ இந்த பில்டிங் பிளாக், அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான அந்த நியூட்ரியன் இருக்கு பாத்தீங்களா, அதை ஃபார்ம் பண்றதுக்குமே ஹெல்ப் பண்றது இதுதான் வந்து இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இது எப்படி லேர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ரிமூவ் பண்ணுங்க. இந்த கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, ப்ரோட்டீன்ஸ் அதை படிக்கும்போது ப்ரோட்டீன்ஸ் எதனால ஆனதுன்னா அமினோ ஆசிட் சொல்லுவாங்க. அந்த ப்ரோட்டீன்ஸோட ஃபண்டமெண்டல் யூனிட் தான் வந்து அமினோ ஆசிட். அந்த இதை ரெண்டா பிரிப்பாங்க, ஒன்று எசென்ஷியல், இன்னொன்று நான் எசென்ஷியல். எசென்ஷியல் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா லைசின் சொல்லுவாங்க. இந்த லைசின் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க சொல்ற பாயிண்ட், அதாவது கால்சியம் அப்சர்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. அந்த அமினோ ஆசிட்ல எசென்ஷியலானது அது என்ன பண்ணும், நம்ம சாப்பிட்றது மூலம் தான் வந்து உடம்புக்கு வந்து கொடுக்க முடியும். அதே நான் எசென்ஷியல் நம்ம பாடி அதுவே வந்து என்ன பண்ணிக்கணும், தயாரிச்சு கொள்ளும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதான் வரும்னா லைசின். லைசின் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கால்சியம் அப்சர்ப்ஷன் பிளஸ் வந்து கொலாஜனோட ஃபார்மேஷன்ல முக்கியமான பங்கு வகிக்கிறது. சரி, நெக்ஸ்ட் போயிடலாம். தேர்டு பாருங்களேன். Which is the most important protein component in milk, both quantitatively and nutritionally, that account for about 80% of the total protein in bovine milk. bovine milk ஒன்றும் கிடையாது, நம்ம அந்த மாட்டுப்பால் மில்க் சொல்லலாம் bovine milk அப்படின்னு சொல்றது. இந்த இதுல அதாவது மில்க்ல எந்த புரோட்டீன் காம்பனன்ட் அதிகமா இருக்கும் அதான் கேட்டிருக்காங்க. ஸோ புரோட்டீன்ல என்ன சொன்னா கேசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேசின் தான் என்ன 80% வந்து மாட்டுப்பால்ல மில்க் இருக்கும். ஸோ அதனால இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து என்ன, கேசின். ஆன்சர் டி வரும். அடுத்து போயிடலாம். அடுத்து பார்த்தோன்னா அவ்வளவுதான். ஆக்சுவலி நியூட்ரிஷன் இன் அனிமல்ல வந்து 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்ன பார்த்தலாம்னா நியூட்ரிஷன் இன் பிளான்ட்ஸ் ரெண்டுமே வந்து நம்ம சேர்த்து தான் வந்து ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணுவோம். அதனால இதுல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கேயே பார்த்தலாம். முதல் கொஸ்டின் பாருங்க. வாட் ஹேப்பன் டு தம் காட் செல் வென் வாட்டர் ஃப்ளோஸ் இன்டு தம்? ஒண்ணு கிடையாது. இப்ப பிளான்ட் தாவரத்துல வந்து காட் செல்லா எது இருக்கும் அப்படின்னா, தாவரத்தோட இலைப்பகுதி இருக்கா, லீவ் இருக்கா, அந்த லீவோட மேல் பகுதியில சர்ஃபேஸ்ல வந்து என்ன எது இருக்குன்னா இந்த கார்ட்சல் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து
ஸ்டொமட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டொமட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா தண்ணி அதாவது மழை பெய்யும்போது, அந்த தண்ணிய உள்ள போகணுமா, இல்ல உள்ள போகக்கூடாதான்னு சொல்லிட்டு டிசைட் பண்றது தான் வந்து காய்ச்சல், இந்த ஸ்டொமட்டா. அந்த ஸ்டொமட்டா என்ன பண்ணா, தண்ணி அந்த பிளான்ட்க்கு தேவைன்னா என்ன பண்ணும்னா, ஓப்பன் பண்ணும்னு சொல்லுவாங்க. இந்த மாரி வந்து ஓப்பன் ஆகும்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா பாருங்களேன். இந்த இது தண்ணி பகுதி, இது வந்து உள்ள வரும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி என்ன விரிவடையும். அதே இது தண்ணி தேவையில்ல, இருக்கிற தண்ணிய வெளிய அனுப்பணும். இதுக்கு மேல தண்ணி தேவையில்லன்னா, டக்குன்னு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மூடிக்கிரும். அதான் குளோஸ்டு ஸ்டொமா அப்படின்னு இருக்கு. இங்க ஓப்பன் ஸ்டோமான்னு இருக்கு. ஸோ அதனால என்ன கேள்வி அவங்க கேட்ட கேள்வி வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது, உள்ள போகும்போது அந்த காய்ச்சல் என்ன பண்ணும்? தொறக்கும். அப்ப ஸ்டொமட்டல் போர் வந்து ஓப்பன் ஆகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். நெக்ஸ்ட் போயிடலாம். செகண்ட் பாருங்களேன். பிளான்ட்ஸ் தட் ஆர் அடாப்டட் டு லிவ் அண்டர் பிளென்டி ஆஃப் சன்லைட் ஆர் கால்ட். இது வந்து ஈஸியான கொஸ்டின். சன்லைட் வரும்போதே அதாவது சூரியனோட ஒளி இது ஹீலியம் அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப டெஃபினட்டா என்ன ஹீலியோபைட். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் வரும். மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் என்னன்னு மட்டும் பார்த்து பாருங்க. ஹீலியோபைட்ஸ் மீன்ஸ் வந்து இந்த சன்ஃபிளவர் கரெக்டா என்ன பண்ணும் அப்படின்னா சூரியனுக்கு ஏத்தாப்புல என்ன பண்ணிக்கணும் திரும்பிக்கணும்ல. அதே மாதிரி ஜெரோபைட்ஸ். இந்த ஜெரோ அப்படின்னு வந்தாவே என்ன சொல்லணும் டெசர்ட்ல வாழக்கூடிய வந்து தாவரங்களை ஜெரோபைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேக்டஸ் சொல்லுவோம்ல அதாவது சப்பாத்தி கள்ளி சொல்றது பைனாப்பிள் இதெல்லாமே வந்து என்னன்னா டெசர்ட்ல வாழக்கூடிய தாவரங்கள். அடுத்து அடுத்து டெரிடோபைட்டா. டெரிடோபைட்டா என்ன எதுக்கெல்லாம் வந்து எந்த பிளான்ட்டுக்கெல்லாம் வாஸ்குலர் சிஸ்டம் இருக்கோ வாஸ்குலர் சிஸ்டம் மீன்ஸ் வந்து சைலம் இருக்கிறது அதே மாதிரி வந்து புளோயம் இருக்குது. எதுக்கெல்லாம் சைலம் புளோயம் இருக்கோ அதாவது ஒண்ணும் கிடையாது. அந்த பிளான்ல என்ன பண்ணா சைலம் புளோயத்தை வச்சு வந்து வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஸோ வாட்டர் அண்ட் ஆல்சோ வந்து ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ற வந்துன்னா ஒரு வேலையை என்ன பார்க்கணும் அந்த சைலம் புளோயம் பார்க்கணும். அதுதான் வாஸ்குலர் பிளான்ட் சொல்றது. அதுதான் எதுக்குள்ள வரணும் எரிடோபைட்ஸ் கீழே வரும். அடுத்து நியோபைட்ஸ். நியோபைட்ஸ்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு பிளான் ஒரு இடத்துல வந்து என்னன்னா அதுவா அங்க உருவாயிருக்காது. பட் வேற இடத்துல உருவான பிளான்ட ஒரு புதுவான இடத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா அதை என்ன சொல்லணும் நியோபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கேள்விக்கு ஆன்சர் இதுதான் ப்ராப்பர் ஆன்சர் ஹீலியோபைட் தான் வரும். சரி அடுத்த கேள்வி பாருங்களேன். Which one of the following is another name for starch found mainly in the pulp of seed, fruits, tuber, roots and stem in plants, especially in corn, potato and wheat and rice இருக்குல்ல. ஒன்றும் கிடையாது. பேர் தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஃபுட்டை ஸ்டோர் பண்ற வைக்கிற இடம். ஸோ ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இடத்துக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுல வந்து என்ன அமிலம் அப்படின்னு எதுல சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பிளான்ட்ல சொல்லுவாங்க. அது என்னெல்லாம் பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னு பொட்டேட்டோ அண்ட் வீட் அண்ட் ரைஸ். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். இந்த மிச்சம் இருக்கிற வந்து ஆப்ஷன் இருக்குல்ல சாந்தன் இருக்கு பாத்தீங்களா. ஸோ சாந்தன் மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா பாலிசாக்கரைட் அதாவது இது வந்து ஒரு சுகர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். மிச்சம் இருக்கிற ஒலஸ்ட்ரா ஆர் ஓலியன் அதாவது இதுதான் லேட்டர்ல வந்து கொலஸ்ட்ரா அப்படின்னு வந்து மாறி இருக்கும். ஸோ இதுதான் லேட்டரா வந்து கொலஸ்ட்ரால் மாறி இருக்கும். ஏன்னா ஃபேட் சப்ஸ்டிட் எதெல்லாம் நம்ம கொலஸ்ட்ரால் சொல்றோமோ அது நம்ம உடம்புக்கு என்ன கொடுக்காதுன்னா சக்தியை கொடுக்காது. அந்த சக்தியை தான் என்ன சொல்லுவாங்க கலோரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சக்தி கொடுக்காத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க. அடுத்து சப்போனின். சப்போனின் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் காம்பவுண்ட் எல்லா லிவிங் பிளான்டோட செல்லுலுமே வந்து இருக்கும். ப்ராப்பர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதான் வரும்னா அமிலம் தான் வரும். அதனால ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட் அவ்வளவுதாங்க 4 கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஃபண்டமெண்டல் டாபிக் அதாவது நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க இல்ல ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நான் கம்ப்ளீட் பயாலஜி கம்ப்ளீட் சயின்ஸ் கோர்ஸ் எடுத்திருக்கேன். அதுல மொத்தம் பயாலஜில வந்து இது வரைக்கும் நான் 20 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். இது வந்து நான் ஒரு கோர்ஸா தான் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த கோர்ஸை நீங்க ஆக்சஸ் பண்ணலாம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி நம்ம பார்த்த கொஸ்டின்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.